Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். ஸோ ஃபைனலி அப்டேட்டட் டிஎன்பிஎஸ்சி அப்டேட் கேட்டிங்க, அப்டேட்டை கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன ஏது நம்ம வந்து பார்த்துருவோம். டிசம்பர் 16, 2023 V1 குரூப் 2 ரிசல்ட்ஸ், V1 ஆனுவல் பிளானர் ட்ரெண்டிங் வந்து பின்னாக பண்ணோம். நியூஸ் மீடியாலாம் வந்து போட்டாங்க. அந்த எதிர்க்கட்சி தலைவர்கள்லாம் பேச ஆரம்பித்தாங்க. ஸோ அப்டேட் கேட்டோம், அப்டேட்டை கொடுத்துட்டாங்க. என்னென்னு பார்த்தலாமா? ஸோ முக்கியமான அப்டேட், குரூப் 2 எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட் Jan 12, 2024 பப்ளிஷ் பண்ணப்படும் அப்புறம் மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ கிட்டத்தட்ட இன்னும் ஒரு மாதம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். Jan 12 வருமானம் வந்து பின்னாக்கா கரெக்டாக சொல்லிட முடியாது. ஏன்னா பொங்கல் அப்புறம் வந்து பின்னாக்கா இருக்குது, பார்க்கலாம். ஏன் அப்படின்னா ரூமர்ஸை நம்பாதீங்க அப்புறம் மாதிரி அது கொடுத்துருக்காங்க. ரிசல்ட்டு Jan 12 பப்ளிஷ் ஆகும்னு நீங்கள் சொல்லிட்டாங்க. ஓகே, சரி பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படின்ட்டு. சரி, இன்னும் என்னெல்லாம் வந்து பின்னாக சொல்லியிருக்காங்க அதை வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ரிசல்ட் டிலே ஆனதுக்கான காரணங்கள் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. புக்லெட்ஸ் ஓகே நிறைய இருக்குது, கொஞ்சம் லேட்டாக வந்து பின்னாக ஆகலாம். நிறைய பேர் எழுதியிருக்காங்க, லேட்டாக வந்து பின்னாக ஆகலாம். அதெல்லாம் வந்து பின்னாக ஒத்துக்கலாம். லாஸ்ட்டாக ஒரு பாயிண்ட்டு, சைக்ளோன் அண்ட் இன்செசன்ட் ரெயின்ஃபால் வந்து பின்னாக இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் மாதம் ஒரு 4 நாள் ரெயின்ஃபால் வந்து பின்னாக இருந்தது, இதனால் டிலே ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, அதில் உரமாக இருக்கட்டும். அண்டு சில அப்டேட்ஸ்லாம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. 2023க்கான ஆனுவல் பிளானர் டிசம்பர் 15 வந்து பின்னாக்கா பப்ளிஷ் பண்ணாங்க. இது அப்டேட் பண்ணி மார்ச் மாதம் கொடுத்தாங்க. அது என்ன அப்டேட் பண்ணாங்கன்னா, குரூப் 1 இருந்தது ரிமூவ் பண்ணாங்க, திரும்ப அப்டேட் பண்ணி கொடுத்தாங்க. 29 எக்ஸாம்ஸ் கிட்ட அதில் வந்து பின்னாக இருந்தது. ஸோ இந்த எக்ஸாம்ஸில் நாங்கள் வந்து மோஸ்ட்டாக வந்து கண்டக்ட் பண்ணிட்டோம். இதில் 20 லட்சம் மாணவர்கள் எக்ஸாம்ஸ் எழுதியிருக்காங்க, தேர்வாளர்கள் எழுதியிருக்காங்க அப்படின்னும், இது மூலிமா 12,500 பேர் போஸ்டிங் வந்து பின்னாக கொடுத்துருக்கோம் அப்புறம் மாதிரி எங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஆனுவல் பிளானர் பற்றி இந்த அப்டேட் வந்து பின்னாக கொடுக்கல. ட்ரெண்ட் பண்ணதுனால இந்த அப்டேட் வந்து பின்னாக வந்திருக்கு. ஸோ அடுத்த ஒரு ட்ரெண்டிங் V1 ஆனுவல் பிளானர் ட்ரெண்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு என்ன அப்டேட் வந்து பின்னாக கொடுப்பாங்க. ஸோ அப்டேட் மட்டும் தான் வருமா, இல்லை வேலைகள் வந்து பின்னாக பார்ப்பாங்களா, சரியாக வந்து பின்னாக தெரியல. அட்லீஸ்ட் குரூப் 2 எக்ஸாம் எழுதுகிறவங்க இந்த மாதம் ரிசல்ட் இல்லை அப்புறம் மாதிரி ஒரு நம்பிக்கையாக வந்து பின்னாக இருக்கலாம். அது மட்டும் தான் வந்து பண்ண முடியும். ஏன் அப்படின்னா டிசம்பர் மாதம் அப்படின்னு எல்லா மாதமும் ரிசல்ட் டிக்ளரேஷன் வந்து பின்னாக கொடுத்துட்டே இருந்தாங்க. அதில் காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி டிசம்பர் பப்ளிஷ் ஆகும் அப்படின்னு கொடுக்கப்படுது. ரெயின்லாம் வந்துடுச்சு இல்லையா, ஸோ வந்து பின்னாக டிலே ஆகிடுச்சு. இதனால் ஜனவரி மாதம் போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜனவரி மாதம் பப்ளிஷ் ஆகும், நம்ம வந்து பின்னாக நம்பலாம். இன்னும் ஒரு மாதம் வெயிட் பண்ணி ஆகணும். ஸோ ஆனுவல் பிளானர் வரணும் அப்படின்னா டிசம்பர் 31 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். காரணம் என்ன அப்படின்னா எல்லா வருஷமும் டிசம்பர் மாதம் வந்து கொடுத்துருவாங்க. பட் இப்போ ரிசல்ட்ஸ்லாம் வேலைகள் இருக்கிறதுனால ரிசல்ட் மேலே தான் ப்ராசஸ் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால ஆனுவல் பிளானர் மேபி டிலே ஆகலாம். மேபி டிசம்பர் லாஸ்ட் வீக் இல்லை மேபி நாளைக்கு கூட வந்து பின்னாக வரலாம்னு சொல்ல முடியாது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியல. மோஸ்ட்டாக யூபிஎஸ்சி வந்து அன்பிரிடிக்டபிள் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்புறம் மாதிரி சொல்லுவாங்க. பட் இங்கே டிஎன்பிசி வந்து அன்பிரிடிக்டபிளுக்கும் மேலே வந்து பின்னாக போய்கிட்டு இருக்கு. பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி. ஸோ இவ்வளோ தான் வந்து பின்னாக அப்டேட். நன்றி, வணக்கம்.